என் அன்பு குழந்தையே, கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதை உன்னை வாழ வைக்கும். எதற்கும் கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ எதிர்பார்த்ததை போன்று உன்னுடைய வாழ்க்கை அமையும். என்றும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமானது உன்னை வந்து சேரும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி சந்தோஷமாக செல்லப் போகும் தருணம் மிக அருகில் உள்ளது. அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்வாய். கூடிய விரைவில் நீ எதிர்பார்க்காத சந்தோஷமான நற்செய்தியை உன் செவிகளில் நீ கேட்பாய். இன்று இப்போது இந்த நொடி நான் உன்னுடன் இருக்கும்போது நாளைய பற்றிய கவலை உனக்கெதற்கு மகளே? நடப்பது அனைத்தையும் நன்றாகவே நான் நடத்தி தருவேன். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, இங்கே கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ உண்மையோடும் பாசத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் அவ்வப்போது உன்னுடைய வேண்டுதல்களுக்கான விடைகளையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ உன்னுடைய குழப்பமான சூழ்நிலைகளில் என்னுடைய பதிலை கேட்க மறுக்கின்றாய். என்னுடைய இருப்பை உணர மறுக்கின்றாய். நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம், கெட்டவர்களும் கெட்டதை நினைப்பவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவனாக வாழும் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்பதுதான். கஷ்டங்களை மட்டும் கடவுள் ஏன் எனக்கு மட்டும் தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னை போன்ற நல்லவர்களும் இதை போன்றுதான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பது தொடர்கதைதான் என் கண்மணி. நான் உன்னிடம் பிரதீட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் என்ன சாதிக்கப் போகின்றேன் என்று நீ நினைக்கலாம். இப்பொழுதும் நான் கூறுகிறேன், உனக்கு நான் சோதனைகளை தரவில்லை. நான் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை. உன்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் நான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் திறனுக்கும் ஏற்றாற் போலத்தான் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்ற பிறகே உனக்கான கஷ்டம் உன்னிடம் வந்து சேருகிறது. பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்திக்கும் போது நீ வேகமாக செயல்படுவாய். முன்பை விட அதிவேகமாக சிந்திக்க தொடங்குவாய். என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று திறம்பட யோசிப்பாய். அதனால் இப்பொழுது இருக்கும் நிலையை விட பல மடங்கு உயர வேண்டும் என்று உனக்காக இந்த சோதனைகளை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் இதன் பிறகு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து விட்டது. இப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கின்றேன். விரைவில் உன்னுடைய செவிகள் குளிர ஒரு நற்செய்தியை நீ கேட்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட வைப்பதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். என் கண்மணியே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் அவர்களுக்கு அதையே நீ மீண்டும் செய்யாதே. எதிரில் இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசினால் அந்த தவறை நீயும் மீண்டும் செய்யாதே. ஒன்றை புரிந்து கொள், பழி வாங்குவதால் எதிரில் இருப்பவர்கள் மட்டும் வீழ்வதில்லை. பழிவாங்கும் எண்ணமுடையவர்களும் ஒரு நாள் நிச்சயம் வீழ்வார்கள். நீயும் அந்த செயலை செய்தால் நீயும் அவர்களைப் போல அந்த வரிசையில் வருவாய். நீயும் அப்படி செய்தால் உன்னிடம் இருக்கும் நற்பண்புகள் அனைத்தும் வீழ்ந்துவிடும். உன்னுடைய நிம்மதியின் கதவு மூடப்படும். என் பிள்ளையாகிய நீ அவ்வாறு சிந்திக்க கூட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். நீ அந்த கதவுக்குள் சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய்.
இந்த அறிவுரை உனக்கில்லை, உன்னுடைய ஆன்மாவிற்கும் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனதிற்கும் தான். உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளை எப்படி முறியடிப்பது என்று கேட்கிறாயா? அவர்களின் நோக்கங்களை முறியடிப்பதன் மூலம் அவர்களை நீ வெற்றி கொள்ளலாம். உன்னுடைய எதிரியின் நோக்கம் உன்னை அழ வைத்து பார்ப்பது என்றால் நீ அழாமல் இருந்து விட்டாலே அவர்கள் தோற்று விடுவார்கள். உன் எதிரிகளுக்கு முன்னால் நீ அழாமல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக காட்டிக்கொள். உன் எதிரிகள் எத்தனை ஆயுதங்களை உன்மேல் செலுத்தினாலும் அதன் வலிகளை நீ வெளியில் காட்டிக்கொள்ளாதே, மகிழ்ச்சியாக உன்னை காட்டிக்கொள். சிரித்துக் கொண்டே கடந்துவிடு. உன்னுடைய புன்னகையே அவர்களுக்கு வலியை ஏற்படுத்தும். எப்பொழுதும் எந்த வலிகளையும் சிரித்துக் கொண்டே மனதைரியத்துடன் கடந்து செல். இதை செய்தாலே உன்னுடைய எதிரிகள் தோல்வியடைந்து ஓடி விடுவார்கள். நீ எப்பொழுதும் தைரியமாக இரு. நான் இருக்கின்றேன் என் கண்மணியே. உன்னுடைய எதிரிகளைக் கண்டு அஞ்சாதே. கோழையாய் இருக்காமல் வீரனாய் இரு. விழும்போது விதையாய் விழு, எழும்போது விருட்சமாய் எழு. உனக்கான தேடலை உருவாக்கிக்கொள். உனது வாழ்வில் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக்கொள். எங்கு போய் சேர வேண்டும் என்று தெரியாமல் ஒரு படகில் ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்தால் காற்றின் திசை எங்கு கொண்டு சேர்க்கிறதோ அங்குதான் நாம் செல்ல வேண்டும். மாறாக நமக்கு என்ன திசையில் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்தால் மட்டுமே படகை கட்டுப்படுத்தி நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி பயணித்தால் மட்டுமே அந்த குறிக்கோளை எட்ட முடியும், மகிழ்ச்சியையும் அடைய முடியும். மாறாக எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை வெறுமனே சோகமாகத்தான் செல்லும். ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி பயணித்தால் உன்னை எத்தனை பேர் நோகடித்தாலும் சரி, விமர்சித்தாலும் சரி, அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்களை நீ ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாய். உன்னுடைய இலக்கை தவிர வேறெதிலும் கவனம் செலுத்த மாட்டாய். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது குழந்தையே. இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் எதிலும் வெற்றி பெறுவான். ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்வழியில் பயணிப்பது மிகச் சிறந்தது. நீ எந்த இலக்கிலும் வெற்றியடைய வேண்டுமானாலும் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் மிக அவசியம். தொலைத்துவிடக் கூடாது என்பதற்கான பயம்தான் பிடித்தவர்களை அதிகமாக தேட வைக்கிறது. பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது. நம்மை தவிர்த்து விட்டு வேறு யாரிடமாவது பேசினால் அழ வைக்கிறது. கோபம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகாது குழந்தையே. நீ பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் குழந்தையே. நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே. உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துத்தான் பார். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன். உன் மெய்